மாண்புமிகு மக்களே வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி டிவோர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ ரிப்ளை பண்ண போகிறேன். சட்டத்தை முழுசா நம்புறேன், சட்டப்படி தான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். மணிபாலா அப்படின்ற சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிட்டு என் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ண விருப்பப்படுறா, அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஆனால் எதனா ப்ராப்ளம் வருமா சார்? இதில் என் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அந்த ஜாபுக்கு ப்ராப்ளம் வருமா? என் சிஸ்டர் என் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை சார், அதான் கேட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் சார். எங்கள் ரிலேட்டிவ் எதனா ப்ராப்ளம் பண்ணால் என்ன சார் பண்ணுறது? ஐ ஆம் இன் ஹிந்து கம்யூனிட்டி, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சார். எங்கள் பேரண்ட் இதில் எதனா பண்ண முடியுமா சார்? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கமெண்ட், மணிபாலா மேடம் உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க கிளியராக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்காரு, அவங்களுடைய சிஸ்டர் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அதில் இவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களுடைய பேரண்ட்டோ அதில் தலையிட முடியுமா? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொடுத்தா பிரச்சனை ஆகுமா? இவர் ஈவன் இன்னும் சொல்ல போனோம்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் ஹிந்துன்ட்டு வேறு மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 5 கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல் நம்மளுடைய மேரேஜ் எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன ரூல், என்ன டேர்ம்ஸ் அப்படின்றது அது சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்து மேரேஜில் முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பைகாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, முதல் மனைவி இருக்காங்க, நீங்கள் அப்ஜெக்டும் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணாலும் எதுவாக இருந்தாலுமே முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கிரிமினல் அஃபென்ஸ், அது டோட்டலாகவே கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றத எந்த செக்ஷன் குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே சேம் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் உங்களுக்கு செக்ஷன் 11 இதை டோட்டலாக கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த பைகாமி ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது செகண்ட் மேரேஜ் ஒருவேளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பம் முதலே அந்த திருமணம் வாய்ட் மேரேஜ், செல்லாத திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நடுவில்லாம் கிடையாது. நீங்கள் திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம். அவங்க ஒருவேளை பண்ணிக்கணும் அப்படின்னா முதல் மனைவி இறந்துருக்கணும், இல்லைன்னா சட்டப்படி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் அப்ஜெக்டே பண்ணலைனாலும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 படி அது தப்பு. அதே மாதிரியே செக்ஷன் 11 படி அது வாய்ட் மேரேஜ், செல்லாத திருமணம் ஆரம்பம் முதலே. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேங்களா, கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு ரீசன்னால உங்களுக்கு பழைய செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி 494 495 படி 7 இயர்ஸ் இல்லைன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரியே புதுசாக பிஎன்எஸ் ஆக்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 82 படி உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் ரிலேட்டிவ் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இது சம்பந்தப்பட்ட உரிய நபர் அவங்க நேராக நீதிமன்றத்துக்கு போய் அவங்க கேஸ் போட்டால் மட்டும்தான் இது செல்லுபடியாகும். விச் மீன்ஸ் நீங்கள் தான் போகணும். நீங்கள் போய் இரண்டாவது திருமணம் நடந்ததை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்கு தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா தான் அது செல்லுபடியான வழக்காக இருக்கும். இவங்க வழக்கு தாக்கல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத வரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருக்கு ஜாப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி தகவலும் சொல்லியிருக்கிறோம். ஏன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல. எல்லா ஜாபுமே நல்ல ஜாபு தான். சரிங்களா? எந்த ஜாப் பண்ணாலுமே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது சட்டப்படி தப்பு தான். நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த தகவல் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைபருக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். செக்ஷன் 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு செக்ஷன் 19ல்
கவர்மெண்ட் சர்வீஸ் கான்டக்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுபடி ஒருவேளை 2வது திருமணம் பண்ணிட்டாங்க, அதை வந்து சார்ஜ் போட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து டிஸ்மிசல் ஆஃப் சர்வீஸ், அவரை வேலையை விட்டு தூக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எல்லாருமே இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 2வது திருமணம் உங்கள் தங்கச்சி ஆசைப்படுறாங்க, நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலை அப்படின்னா கூட இந்த திருமணம் செல்லாத திருமணம் தான். இந்த திருமணம் சட்டப்படி செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை நடந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட நபராகிய நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தாக்கல் பண்ணாதான் அதை வந்துட்டு வழக்காக எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நம்ம இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சனு பிபிடி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார், மை ஹஸ்பண்ட் இஸ் இன் அப்ராட், he is not coming to India, how can I apply divorce and what will be the result after I applied for the divorce, please explain அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க முதல்ல கேள்வி கேட்டிருக்காரு, இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் வெளிநாட்டில் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு இங்கே வரமாட்டேங்கிறாரு. நான் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய வழக்கறிஞரை போய் அணுகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞரை போய் அணுகுங்க. அந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பார். ஓகேங்களா? உங்களுக்கு விவாகரத்து வழக்கு வந்துட்டு அவங்க தொடுப்பாங்க. அவங்க தொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீஜர் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். இவர் எய்தர் உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். நோட்டீஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து வழக்கு தொடுங்க. ஏன்னா இப்போ டிஜிட்டல் நோட்டீஸ் நீங்கள் வந்து டிஜிட்டலும் கோர்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ரைவேட் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டலும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் டிஜிட்டல்லையும் நீங்கள் அனுப்பலாம், நேராக போஸ்ட்லேயும் வந்துட்டு அவர் அனுப்பலாம். அவருடைய அட்ரஸ் தெரிஞ்சது அப்படின்னா கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கேஸை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து உங்கள் கேஸுக்கு வரல அப்படின்னா இது எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸாக வந்துட்டு மாறும். ஒன்று அவர் வரணும், இல்லைன்னா அவர் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் வரணும். சரிங்களா? அவங்களுடைய அப்பியரன்ஸ் இல்லை, அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் இல்லை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இந்த எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் மட்டும் போதும், என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து பிரிஞ்சால் போதும், என் குழந்தைய நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஓகே, இது எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஆகிடும். உங்கள் கணவருக்கு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா அவர் ஒரு 30 நாளைக்குள்ளே செட்டசைட் பெட்டிஷனை வந்துட்டு ஃபைல் பண்ணி அவர் வந்து கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணலாம் அதே சேம் கோர்ட்டில். அப்படி இல்லை, ஒரு வேளை டிலே ஆகிடுச்சு அப்படின்னா டிலே கூட 30 to 90 days வரைக்கும் ஒருவேளை ஜட்ஜஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிலே வந்து 30 to 90 daysக்குள்ளே கண்டோன் டிலே பெட்டிஷன் போட்டு நீங்கள் வந்துட்டு செட்டசைட் பெட்டிஷன் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் தான் இருக்கும். உங்களுடைய கணவர் இந்தியாவுக்கு வரல, உங்கள் கணவர் வந்து கோர்ட்டுக்கு வரல, அவர் மூலமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் யாருமே ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னா இது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சட்டம் எல்லாருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.